இவங்க என்ன இப்படி ஒரு மாதிரி ரக்கடா இருக்கேனே. அடுத்து டாடா டிகார்னா. ஓகே. 2018 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குண்ணா. ஆட்டோமேட்டிக் எக்ஸிசெட்ல ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் வேரியன்ட்டுங்கண்ணா. ரொம்ப சூப்பரா இருக்கும். பாடி லைன் பாருங்க, டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப கிளியரா இருக்கும். ஆட்டோமேட்டிக்னாலும் மைலேஜ் வந்து 17 to 18 ஸ்டாண்டர்டா கிடைக்குதுண்ணா. ஆட்டோமேட்டிக்குமே உங்களுக்கு நீங்க இந்த த்ராட்டிங் வந்து நீங்க ஸ்மூத்தா அந்த கியருக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கனாலே மைலேஜ் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ரஃபா ஓட்டாம கிராஜுவலா ஓட்டினாலே வண்டி நல்லா இருக்கும். ஆமா, சிலவங்க ஆட்டோமேட்டிக்லாம் அதுலயும் கியர் சேஞ்ச் ஆகும், ரேவ் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வேகமா அமுக்குவாங்க. ரொம்ப பெடல் பண்ணாலும் உங்களுக்கு பெடல் பண்ணாங்கன்னா இப்ப மைலேஜ் குறையும் தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த வண்டியில அமுக்குனாலும் அவங்களோட டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதான்னு வச்சுக்கோங்க. சீட் கவர் இருக்குன்னா கம்பெனி செட்டு வந்துடும். 2 ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். டாப் அண்ட்னாலே எல்லா ஆப்ஷனும் வந்துடும்னா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல எங்க தேடினாலும்னா மினிமம் 4.5 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி கிடையாது. நம்ம 4,38,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கனாலும் 20,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். செக் பண்ணிட்டே வரலாம். மேனுவலே அந்த ரேட்டுக்கு வண்டி கிடையாது. நம்ம லாஸ்ட் டைம் ஒரு மேனுவல் போட்டிருப்போம் 17, நம்மளே 4,55 போட்டிருந்தோம். அந்த வண்டி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஆட்டோமேட்டிக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ரைஸ்ல தான் கொண்டு வந்திருக்கும். ரொம்ப நம்ம சொல்றது எல்லாமே என்னன்னா, வீடியோவில் பார்க்கறதோடு இல்லாமல் நேர்லயும் அதே குவாலிட்டி இருக்கான்னு வந்து அவங்க